மனித பிறவி எல்லையில்லா இரகசியங்களை தன்னுள் அடக்கியது. நாம் பிறப்பெடுத்தோம். இறுதியில் இப்பிறப்பு முடியும் கால் நாம் பிரம்மத்தை அடைவோம் என்பதே ஒவ்வொருவருடைய கருத்தாக இருக்கிறது. பெரும் பெரும் ஞானியரும் சித்தர்களும் தாம் வாழும் பொழுதே தன் கர்மாவை களைந்து தானும் பிரம்மமும் இரண்டர கலந்து வேறெல்லா நிலை பெற்று இவ்வுலகில் இன்னும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு உயர்ந்த நிலையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இன்பமும் துன்பமும் இல்லாத பேரின்ப நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். பசியும் பிணியும் இல்லா உலகத்தை படைக்க வேண்டும். பேரு அன்பு என்னும் பெரும் ஞானம் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு நீயும் பிரம்மநிலை அடைய வேண்டும். அது பேரின்பம், பெரும் ஞானம், எல்லையில்லா பரம்பொருளும் நீயும் இரண்டர கலந்த நிலை பெறுவதே நம் நோக்கமாக இருக்கட்டும். மூலத்தரவம் வெகுண்டெழுந்தாடும், உச்சியில் 1000 கமலம் கூடும், பர ஒளிநாதம் பெருவெளி காட்டும், பூதம் ஐயும் தன்மொழியாடும், அகமும் புறமும் தன்னுள் அடங்கும், ஐயும் 4 சித்தம் பகரும், 8 எட்டிடக்கூடி ஒன்றில் ஒடுங்கும், பிரம்மம் ஒன்றில் ஒடுங்கும். ஆம், ஒன்று என்பது வேறில்லாத ஒரே ஒரு நிலை, ஆதி அந்தமில்லாத ஒன்றே நாம் ஒன்று என்று கூறுவோம். அதையே பிரம்மம் நிலை என்போம். அந்நிலை அடைவதை நீ இலக்காக கொள்ளட்டும். மூலாதாரத்தில் இருக்கும் மரமும் தமது துயிலை களைத்து உச்சியை அடையும் பொழுது அங்கே 1000 தலை கொண்ட நாகமாக மாறும். அவ்வாறு 1000 தலை கொண்ட நாகமாக மாறியது பின் உமது பக்தியாலும் உனது சிந்தனையாலும் அது 1000 இதழ் கொண்ட தாமரையாக மலரும். அவ்வாறு மலரும் பொழுது நீ மிக பெரும் ஞானியாவாய். உமக்கு பேராற்றலும் பெரும் ஞானமும் அங்கே வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்படும் பொழுது நீ பரவொளிநாதம் பெருவெளி காட்டும். உமக்கு ஓம்காரம் என்னும் உயர்ந்த ஒரு நாதம் அங்கே உமக்காக இந்த இயற்கை இசைக்கும். நீ அந்த ஓம்காரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாய். அது பிரம்ம ரகசியம். இவ்வுலகம் தோன்றியதிலிருந்து அதன் இறுதி வரையுள்ள அனைத்துமே அந்த ஓம்காரத்தில் மறைந்திருக்கிறது. அதனுடைய ரகசியமும் அதனுடைய மொழியும் உமக்கு அங்கே விளக்கப்படும். நீ எல்லையில்லாத பரம்பொருளை அடைந்தவனாகிறாய். பெரும் மௌனம் உன்னை ஆட்கொள்ளும். நீ பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளுடைய ரகசியமும் உமக்கு அங்கே வெளிப்படுத்தப்படும். நீ பெரும் நிலை பெறுவாய். அவ்வாறு பெறும் பொழுது அங்கே உயர்ந்த ஞானியாகவும் மகானாகவுமே நீ மாற்றப்பட்டு கொண்டிருப்பாய். அந்த நிலை பெறுவதற்கு நீ உமது எண்ணத்தையும் உமது செயலையும் நீ அதன்பால் செலுத்த வேண்டும். அவ்வாறு இருக்க அங்கே பூதங்கள் 5 உம்முடைய செயலுக்காக காத்து கொண்டிருக்கும். ஆம், பூதம் ஐயும் உன்மொழி ஆடும். உமது வார்த்தைகளுக்காக அந்த பூதங்கள் அங்கே காத்து கொண்டிருக்கும். ஏன் தெரியுமா? பூதங்கள் ஐயும் ஆனாய் நீ என்று இறைவனை சொல்லுவோம் நாம். உனது எண்ணம் பிரம்மத்திலே கலக்கும் பொழுது அந்த 5 பூதங்களும் உமது வார்த்தைக்காக அங்கே கட்டுப்பட்டிருக்கும். நீ அதனை ஆட்கொள்ள முடியும். இவ்வாறு நீ பிரம்மத்தினுடைய செயலை மறவாமல் பற்றிக்கொள். பூதங் மையும் தம் மொழியாடும், அகமும் புறமும் தன்னுள் அடங்கும். அகம் நீ அறிந்தது உமது கர்மா, உமது வாழ்க்கை முறை, அது உம்மை சேர்ந்தது. புறம் நீ அறிய முடியாதது. அணுவில் அணுவாகி பேரண்டமுமாகி எல்லையில்லாமல் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பறந்து விரிந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச வெளியின் இரகசியம் உமக்கு அங்கே போதிக்கப்படும். அது உமக்குள்ளே நிகழ்வதை நீ காண்பாய். இது பெரும் ஞான நிலையாகும். இறைவனால் மட்டுமே இந்த நிலை உணர முடியும். நீயும் பற்றற்ற வாழ்க்கையில் பேரன்பு என்னும் பெரும் ஞானத்தை மகுடமாக சூடும் பொழுது நீயும் இறைவனாகவே மாற முடியும். பசிக்கின்றவர்க்கு உணவு கொடுத்து எல்லையில்லா அன்பினை நீ உலகெங்கும் விதைக்க உமக்கு பெரும் ஞானமும் நீ இறைநிலையும் உம்மை வந்து சேரும். ஆம்,
எல்லையில்லா பரம்பொருளை நீ அடைய வேண்டும். இவ்வாறு இருக்க அகமும் புறமும் தன்னுளடங்கும், ஐயும் நான்கும் சித்தம் பகரும், 5 4 9 7 கிரகங்களும் 2 மாயா கிரகங்களும் எல்லையில்லா சக்தி பெற்றவை. அவை இந்த மண்ணுலகில் வாழும் ஒவ்வொரு பொருளையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அது அதன் வழியே நம்மை ஆட்சி செய்கிறது. காரணம் கர்மா. அது மூலமாகவும் அதுவே கர்மாவை கையில் எடுத்து நம் ஒவ்வொருவரையுமே அது தன் வழியில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிலை பெற்ற அந்த கிரகங்கள் உமது வார்த்தையிலே அவை அங்கே அன்பு செய்யும். அது எல்லையில்லா பரம்பொருளின் இரகசியத்தை ஒவ்வொரு நாளும் உமக்கு அது பகிர்ந்து கொண்டே இருக்கும். அது உமக்கு சொல்லிக் கொடுக்கும். உள்ளே பெரும் ஞானம் அங்கே விளக்கப்படும். உன்னை நாடி வருபவர்களுடைய கர்மாவையும் அந்த கிரகங்களுடைய தன்மையும் மாற்றி அவர்களுக்கு பெரும் ஞானத்தையும் பெரும் பேரன்பையும் பெரும் ஆனந்தத்தையும் வழங்கக்கூடிய தன்மையை அந்த கிரகம் உமக்கு அங்கே அளிக்கும். இவ்வாறு இருக்க ஐயும் நான்கும் சித்தம் பகரும். அது இறுதியான பிரம்ம ரகசியத்தை உமக்கு போதிக்கும். ஐயும் நான்கும் சித்தம் பகர்ந்து 8 எட்டிடக்கூடும். இந்நிலையெல்லாம் நீ பெறும்பொழுது யாருக்குமே எட்டாத அஷ்டமா சித்திகள் என்னும் 8 சித்திகள் உன்னை வந்து சேரும். காரணம் நீ ஓம்காரத்தை சுவைத்தாய், பூதங்களை ஆட்கொண்டாய், உமது கர்மாவை நீ அழித்தாய், எல்லையில்லா பரம்பொருளின் சக்தியான கிரகங்களை நீ ஆட்கொண்டாய். உமது எண்ணத்தில் முழுமையாக இறைவன் பிரகாசிக்கத் தொடங்கும் பொழுது உமக்கு சித்திகள் காலடியில் வீசப்படும். ஆனால் நீ பிரம்மத்திலே லயத்து பிரம்மஸ்வரூபமாகி உமது எண்ணத்தையும் சிந்தனையும் பிரம்மத்துள்ளே நீ ஒடுங்கி விடுவாய். காரணம் நீ பிரம்மநிலை அடைந்தவனாவாய். ஆகவே உமது எண்ணமும் சிந்தனையும் பிரம்மத்தை அடைவதை மட்டுமே நோக்கமாக இருக்கட்டும். நீ பிறந்தது முதல் இறப்பு வரை உமது செயல் பிரம்மத்தின் செயலாக இருக்கட்டும். நீ பேரன்பையும் விதைப்பாய், பெரும் ஞானத்தையும் விதைப்பாய், பசியும் பிணியும் இல்லா உலகத்தை நீ படைப்பாய். உமது வாழ்க்கை மாபெரும் இரகசியத்தை இவ்வுலகத்திற்கு கொடுப்பதாக இருக்கட்டும். உமக்கு எமது வாழ்த்துக்கள்.